தப்பாது. வெல்கம் டு ஃபனி கிச்சன். நாங்க லக்ஷனா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்குது. அதனால லக்ஷனா வீடியோல வரல. நேத்து வீடியோவும் போடல. மிட்டம் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு அப்படியே உளுந்து உளுந்து படிக்கிறாங்க. நான் 6 மணிக்கே வந்துட்டேன் गाइस. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? கிச்சடி. கோதுமை ரவை கிச்சடி. கோதுமை ரவை கிச்சடி. வெங்காயம் இந்த அதுக்கு தேவையான பொருட்கள் இது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ். பட்டாணி இருந்தா பட்டாணி போட்டுக்கலாம். நம்ம வீட்டுல பட்டாணி இல்ல. இப்ப செய்யலாமா? செய்யலாமே. இப்ப அடுப்பு பத்த வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டு 2 பட்டை 2 கிராம்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு இருக்குல்ல அதை போட்டுறணும். அது போட்டுட்டு வெங்காயமும் அதுல போட்டுறணும். இஞ்சி பூண்டு ஃபர்ஸ்டே போட்டுறணும். அப்பதான் அந்த வாசம் போகும். இல்லாட்டி கிச்சடியில வந்து அந்த வாசம் தெரியும். அதனால ஃபர்ஸ்டே போட்டுறலாம். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ப்ரௌன் கலர்ல வரணும். வந்தோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணா போதும். ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆனோடனே தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினோடனே கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். பட்டாணி இருந்தால் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த பட்டாணி இன்னைக்கு கிடைக்கலனால நாங்கள் பட்டாணி போடல. ஸோ பட்டாணி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு போடலாம், காலிஃப்ளவர் போடலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக வீட்டில் இருக்கோ போடலாம். அதாவது உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, காலிஃப்ளவர் பிரியாணி செய்கிற மாதிரி தான் இது. அதில் ரைஸ் போடுவோம். இதில் வந்து கோதுமை ரவையை போடும். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ரவை போட்டுக்கலாம். இதுக்கு மிளகாப்பொடி போட தேவையில்லை. நம்ம பச்சை மிளகாய் அந்த காரமே போதும். இப்போ கிச்சடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த டம்ளரில் வந்து தெரியுதா, இந்த டம்ளரில் 3 டம்ளர் ரவை போட்டிருந்தா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. உப்பும் போட்டாச்சு. 1 ஸ்பூன் நெய்யும் போட்டாச்சு. இப்போ இதை மூடி ஒரு 2 விசில் விட்டா போதும். கிச்சடி ரெடி ஆகிடும். விசில் விட்டோன்னே நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து மூடி விசில் போட்டாச்சு. ஸோ ஒரு 2 விசில் விட்டால் போதும். கிச்சடி ரெடி ஆகிடும். தொட்டுக்க தேங்காய் சட்னி. ஸோ இது ரெடி ஆனோடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்காங்க. நம்மளோட கோதுமை ரவை கிச்சடி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கைஸ். நாங்க இதை உங்களுக்கு ஒரு பிளேட்ல போட்டு காமிக்கிறோம். ஆமா, இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் எங்க வீட்டுல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பாய் गाइस.